Good evening, ladies and gentlemen. I'd like to welcome all of you on behalf of Horizon for the launch of our virtual space travel program. Before I get into further details, please allow me to welcome our Chief Executive Officer, a man with a unique vision like no other, Mr. Dhruv Dhananjaya. I would like to thank all of you for your presence here, and also like to let you know that I will be addressing my speech in my mother tongue, Tamil. Need not worry because it will be translated in a language of your preference. உலகத்துல மொத்தம் 99% மக்களுக்கு விண்வெளிக்கு போகணுன்றது ஆசை இருக்கு. ஆனா அங்க போறது சுலபம் கிடையாது. அதனால தான் மக்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நாங்க இங்க இருக்கோம். Ladies and gentlemen, it is my honor virtual space tour program. இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்க உடம்பு இங்க தான் இருக்கும் எர்த்ல. ஆனா உங்களுடைய உணர்வுகள், நினைவுகள் இதெல்லாம் ஸ்பேஸ்ல இருக்கும். நீங்க அங்க பார்க்கிற விஷயங்கள் உண்மை. நீங்க அனுபவிக்கிற விஷயங்கள் உண்மை. Guys, all of these experiences without physically being in space. Mr. Dhruv, what you are saying sounds totally impractical and confusing. Let me clear your confusion. அந்த காலத்துல வாழ்ந்த முனிவர்கள்லாம் அவங்களோட உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போற அந்த வித்தையை கத்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதாவது கூடு விட்டு கூடு பாயிறது. அதே மாதிரி தான் இதுவும். எங்க கிட்ட இருக்கிற இந்த டெக்னாலஜி மூலமா உங்களோட ஆத்மாவை எங்களோட ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற ஷேப் ஷிஃப்டிங் ரோபோட்ஸ் மேல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அந்த ரோபோட்ஸ் உங்களோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க அனுபவிக்கலாம். Mr. Dhruv, I have a question. Sure, go ahead. What happens if there's a complication or mishap in space? Say, someone gets injured or even lose a life. Good question. Thank you. You see, விண்வெளியில எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அது மீறி எது நடந்தாலும் இல்ல, let me put it this way. என்ன நடந்தாலும் இங்க உங்களோட பிசிக்கல் பாடி மேல ஒரு சின்ன கீறலும் விழாது. மிஸ்டர் த்ரூவ், நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி இருக்கு. Totally impractical and impossible. இதெல்லாம் நம்பி யார் இந்த ரிஸ்க் எடுக்க போறா? நீங்க இந்த virtual journeyல போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்னதான் உங்க மைண்ட் இன்னொரு பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாலும் உங்க மைண்ட் தான் அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு மசில் மெமரின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நான் தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச CSO, Chief Scientific Officer. இந்த சேம்பர் மூலமா தான் நீங்க ஸ்பேஸ்க்கு ப்ரொஜெக்ட் ஆக போறீங்க. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ்ல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பிசிக்கல் பாடி இந்த சேம்பருக்குள்ள தான் இருக்க போகும். Technically, it is this chamber that connects you guys to space, like a bridge. உங்க ஜர்னி முடிஞ்ச உடனே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிற சேம்பருக்குள்ள நீங்க என்டர் பண்ணீங்கன்னா you guys will be brought back. வெற்றி வரும் கண்ணாலே
Horizon Beta version 1 spacecraft reporting. Everything seems good here. Gravity is established. Code green. ஏய் வீடியோ ரெக்கார்டிங் பண்றியா? சொல்லவே இல்ல. ஓ என் முடி நல்லா இருக்கு. Hi guys, it's Bhumi here. அவ சொன்னது ஒண்ணுமே புரியலல. நான் சொல்றேன். நாம இப்போ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கோம். Surprise! It is so cool here. You got to check it out. நான் மட்டும் எங்க தனியால அம்ரிதா இருக்காக. கயல். ஏய் கயல். வா வீடியோ ரெக்கார்டிங் பண்றோம். வா. Bhumi. அவளோ அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் சொல்லிட்டோம். Bhumi, avla video. Fine. Hello. சார் இங்க பாருங்களேன். என்னாச்சு? இங்க இருக்கும்போது 3 பேரும் பார்க்க வேற மாதிரி இருந்தாங்க. இப்ப பார்க்க வேற மாதிரி இருக்காங்க. So different. அங்க இருக்கிற பாடியில அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கிறது அவங்களுடைய ஆக்சுவல் பாடி. ஆனா அங்க ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது அவங்களுடைய ஆள் மனசுல பதிஞ்சிருக்கிற அவங்களுடைய ஃபேவரட் லுக். அது ஒன்றும் இல்லை. இப்போ தினமும் கண்ணாடி பார்க்கும்போது நமக்கு நம்மளை பற்றின ஒரு இமேஜ் சப்கான்ஷியஸாக ஸ்டோவ் ஆயிருக்கும். ஆனால் வேற யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லும் போது தான் நாம் அந்த டிஃப்ரென்சஸை ரியலைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இது. ஓகே, புரியுது. guys இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. ஆனா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். You know what? நீங்க 2 பேரும் வெக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். I'll break the ice. I'm Bhumi. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். I've always wanted to be the center of attraction. 2012. Miss World. அந்த crown-ஐ என் தலையில வச்ச அந்த மூமெண்ட் இந்த உலகமே என் காலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. After that, there was no turning back. அவ்வளவு endorsements, advertisements, fans, பணம். அப்படியே 5 வருஷம் போயிடுச்சு. தலையில இருக்கிற கிரீடம் தலகணத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு எப்போதுமே கிடைக்கும். நான் எப்போதும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அட்ராக்ஷனோட சென்டர் மாறிக்கிட்டே இருக்கும்னு நான் ரியலைஸ் பண்ணல. Then it all shattered. I was diagnosed with melanoma, skin cancer. நான் எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்ச அந்த உலகம் என்னை பார்க்க வேணான்னு நினைச்சிச்சு. எனக்காக இருந்தாங்கன்னு நினைச்சு எல்லாருமே என் பணத்துக்காகவும் என் அழகுக்காகவும் இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா என் அழகு தவிர என்னை விட்டு எல்லாமே போச்சு. And now I probably have a few weeks, months, yes. அதனாலதான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி எங்க போறான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த ஜர்னில. Good job, gentlemen. Good job. நம்ம சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். வரதன், நம்ம ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க சார். வெரி குட். எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கீப் அப் தி குட் ஒர்க். சார், இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷுவல்ஸும் ரியல் டைம்ல வருதா? யூஸ்வலி ஸ்பேஸ் டைம்க்கும் நம்ம எர்த் டைம்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது சில மணி நேரமா இருக்கலாம், இல்லை நாட்களாக இருக்கலாம், ஏன் சில வருஷங்களாக கூட இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி மூலம் we can monitor them real time. அப்போ இப்போ நமக்கு வர்ற ஃபீட் இஸ் இட் அக்யூரேட்?
Well, of course, 100% accurate னு சொல்ல முடியாது. There are other factors that affects it. அதை பற்றி நான் உனக்கு இன்னொன்று சொல்கிறேன். Sure. Okay? ஒரு விஷயம். We are the most accurate in the world. Thank you, everyone. Ladies and gentlemen, I am truly very, very happy to see all of you here. உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய virtual space tour program இன்னைக்கு ஆரம்பமாயிருச்சு. அந்த ஜேர்னிக்கு 3 பெண்கள் போயிருக்காங்க. அவங்களுடைய ஜேர்னியோட முதல் ரெக்கார்டிங் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பதிவை கூடிய சீக்கிரத்துல நாங்க எல்லா மீடியா பிளாட்ஃபார்முக்கும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். Sir, இந்த ப்ரோக்ராமோட மொத்த டியூரேஷன் என்ன? How long will they be in space for? Well, இங்க அவங்க இருக்கும்போது ஒரு 10 hours தான் இருப்பாங்க. ஆனா விண்வெளியில அவங்களோட ப்ரொஜெக்ஷன் அவங்க மாத கணக்குல அங்க இருந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். Adding on, sir, how would you guys monitor them accurately? For me to answer that question, it will cost you $100 million. Thank you. Anyway, ladies and gentlemen, that's it. You. நீங்க சொன்ன அந்த இங்கிலீஷ் படம் நடந்துச்சா? உங்களுக்கு இந்த ட்ரிப்ல போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. It's on the house. சார், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நீங்க கொஞ்சம் வந்து பார்க்கணும். Neither. Ladies and gentlemen, that's all I have for you. Thank you. Bye. பூமி, எதையும் தொடாத. ஏய், ஜெலிஃபிஷ் மாதிரி இருக்கு. I'm bored. கையில் என்னன்னா எப்போதுமே ஏதோ இழந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ என்னன்னா ஜெலிஃபிஷ் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பூமி. You know what? என்னால இப்படி இருக்க முடியாது. We are in space. We need to celebrate. வா பூமி, பூமி. கையா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இல்ல, நான் கேட்க தான் போறேன். ஆமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிற. எப்போதும் எதையோ இழந்த மாதிரி. நீ என் பொண்ணு. நான் ஒரு டாக்டர். an oncologist actually. என் பொண்ணுக்கு 2 வயசா இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவதான் என் உலகம். அவளுக்கும் அப்படிதான். சந்தோஷமா இருந்த எங்களோட சின்ன உலகத்துல திடீர்னு ஒரு இடி இடிச்சிச்சு. Something totally unexpected. She was diagnosed with glioblastoma multiforme, brain cancer.
அவளை காப்பாற்ற நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவ she didn't deserve it. You know what the irony is? அது வரைக்கும் நான் ட்ரீட் பண்ண எல்லா பேஷண்ட்டும் ரிகவர் பண்ணிட்டாங்க. She was my first patient who didn't survive the battle. அதுக்கப்புறம் அவளோட இழப்புலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஸோ மெடிக்கல் ப்ராக்டிஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். I just wanted to trap my emotions and live with only her memories. அப்பதான் இந்த ப்ரோக்ராம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. You know, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்மளை விட்டு பிரிஞ்ச எல்லாருமே வானத்துல நட்சத்திரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. I know it's a myth, but sometimes emotions make you hope that myths actually come true. அதனால I took that chance. என் பொண்ணு எங்கேயாவது இருப்பான்னு ஒரு hope. It's okay. I understand. But நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. Whatever it is, life moves on. பொண்ணு கூட இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகளை வச்சு உன் வாழ்க்கைய வாழ நாங்க இருக்கோம். ஆமா, உன் பொண்ணு பேர் என்ன? ஆதிரா. ஏய், நான் சொன்னல அவங்க தான் பண்ண. ஆனா அவ அப்படி என்னதான் பண்றா தெரியல. கைஸ், நான் உங்கள் 2 பேருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும். நீங்கள் 2 பேரும் உங்களை பற்றி சொல்லிட்டீங்க, பட் என்னை பற்றி சொல்லாமல் இருக்கிறது ஐ திங்க் இட்ஸ் a little unfair. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சுமார் யா, ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் வெரி அன்ஃபேர். நான் ஹொரைசனில் வேலை செய்கிறேன், இந்தியா பயோமெடிக்கல் ரிசர்ச் விங். இப்போ என்ன, நீ ஒரு பெரிய ரிசர்ச் பண்ற, ஹைலி கான்ஃபிடென்ஷியல், அதுக்காக தான் இங்கே வந்திருக்க. இது எங்கள் 2 பேருக்கும் தெரியாது, அதானே? வெல், க்ளோஸ் enough. எனக்கு 16 வயசு இருக்கும்போது என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. Stage 4 colon cancer. It was very traumatizing. அப்பதான் நான் முடிவெடுத்தேன், எல்லா க்ரானிக் இல்னஸ்க்கும் நான் ஒரு கியூர் கண்டுபிடிக்கணும்னு. மாஸ்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம்
நான் ஹொரைசனில் வேலைக்கு சேர்ந்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த ரிசர்ச்சில் ஈடுபட்டேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன் that cell regeneration would be the solution for this. Cell regeneration in humans. அது எப்படி? செல் ரீஜெனரேஷன் அது ரொம்ப காமன். இப்போ நமக்கு அடிபட்டா கொஞ்ச நாளில் அந்த காயம் ஆறிடும்ல, அதே ஐடியா தான். Precisely. ஆனால் cell regeneration slows down when someone has a chronic illness. இப்போ ஒரு ஜெலிஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்கக்கூடிய ஒரு ஐடியலான என்வாயர்மெண்ட்டில் அது 100 வருஷத்துக்கு மேலே கூட வாழலாம். ஆனால் அதுவே ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு என்வாயர்மெண்ட்டில் இட் won't be able to do so. Guys, I'm lost. எனக்கு புரியுற மாதிரி சொல்கிறீங்களா? சரி, புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம Kepler 438bன்னு ஒரு பிளானெட்டுக்கு போக போகிறோம். அந்த பிளானெட்டில் இன்ஃபினிட் ரீஜெனரேஷனுக்கான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டை நம்ம ஸ்டடி பண்ணால் we should be able to find a cure for all chronic illnesses. வெயிட், அங்கே இருக்கிற அந்த கம்பவுண்டை ஏர்த்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது? நம்ம அதை ஏர்த்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் அந்த காம்பவுண்டை ஸ்டடி பண்ணி அதோட டேட்டாவை கலெக்ட் பண்ணால் we should be able to recreate artificially in Earth. கைஸ், இது ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது பற்றி பேசலாமா? ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஷூர். வா. நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். ஸ்பேஸ்ஷிப் worm ஹோல்குள்ளே போக போகுது. தட்ஸ் கிரேட் நியூஸ். அப்போனா நம்ம நினச்சபடி அவங்க Kepler 438bக்கு ரீச் பண்ணிடுவாங்க தானே? எஸ் சார். ஸ்வீட். Hi. Good morning. Are you okay? இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்னு நினைக்கிறேன். அதான். ஆனால் ஒரு ரோபோட் மயங்கி விழுறது இட்ஸ் சர்ப்ரைசிங். அது ஒன்றும் இல்லை. நம்ம என்னதான் ரோபோட்டாக இருந்தாலும் சோல் இருக்குல்ல, இது கூட தெரியாதா? Are you sure? ஐ எம் ஷுவர். ஆனால் ஒன்று, நல்ல வேலை நம்ம ப்ரொஜெக்டட் பாடிங்கிறதால நம்ம தப்பிச்சோம். இதுவே நம்ம ஏர்த்தில் இருந்திருந்தா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான்.
பூமி இங்க வா, உன் கை இங்க கொடு. இதுக்கு இந்த காம்பவுண்ட் உனக்கு இன்ஜெக்ட் பண்ண போறேன். அம்ரிதா வேணாம், இட்ஸ் டூ ரிஸ்கி. ஐ நோ வாட் ஐம் டூயிங். அம்ரிதா, இந்த அப்லோட இப்பவே நிறுத்து. நான் எதுக்கு நிறுத்தணும்? இது எத்தனை நாள் உழைப்புன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, but you have to stop it now. கையா, stop being selfish. ஓ பொண்ணுக்கு இது கிடைக்கலன்னு மத்தவங்களுக்கு இது கிடைக்கணும். இது ரொம்ப தப்பு. Hey, this is not about my daughter. It is about your daughter. No, you don't understand. No, I'm not listening to you. வரதன், அவங்கள உடனே இப்போ புல் அவுட் பண்ணுங்க. அவங்க சேம்பருக்குள்ளே போகாமல் அவங்களை புல் அவுட் பண்ணாக்க நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா அவங்க மெமரிஸ் வைப் அவுட் ஆகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. they might even die. I don't care. அவங்கள இப்போ உடனே உள்ள அனுப்புங்க. காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இப்போ சிஸ்டம்ல அப்லோட் ஆயிருக்கும். And I do not want you to get affected. வேண்டாம் சார், you have a very bad impact. I don't care. So CEO, இது என்னோட ஆர்டர். கூடிய சீக்கிரம் டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம கைக்கு வந்துடும். And then we rule the world. Give me a second. சொல்லுங்க. சார், இந்த 3 பொண்ணுங்களும் கண் முழிச்சிட்டாங்க. You can meet them now. That's good news, Varadhan. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? அவங்க அப்லோட் பண்ண காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா முழுசா அப்லோட் ஆகல. என்ன சொல்றீங்க Varadhan? ஆமா சார், டேட்டா அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே we pulled them out. All the data has been lost. சரி, நான் அமிர்தா உடனே பார்க்கணும். அவளுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு. என் வரதன், அந்த பொண்ணுங்க சேஃபாக இருக்காங்க. இன்னும் இந்த 2 வாரத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல் ஃப்ளட்சில் போக போகுதுன்னு எல்லா மீடியாவுக்கும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். பாய். சார், அந்த பொண்ணுங்க கான்ஷியஸ்னஸ் ரிகெயின் பண்ணிட்டாங்க. டாக்டர் அவங்களோட வைட்டல் சயின்ஸும் டயக்னோசிஸும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பி வச்சுருவாங்க. சரி. எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் கால்பிலி? நல்லா இருக்கேன் மிஸ்டர் ட்ரூஃப். உங்களோட ஸ்பேஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஸ்பேஸ்க்கு போன எந்த ஃபீலிங்கும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. But I do feel weak though. உங்களுக்கு கொஞ்சம் கூட அது ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் அந்த ஜேர்னிலேருந்து வெளியாகலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஓவர்வெல்மிங்கான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு. அது சரியாயிடும். ஆனால் எனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல. அண்ட் இந்த கையில் ஒரு நம் ஃபீலிங். அது ஒன்றும் இல்லை மீனா, நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் நடந்திருக்கும். Should be fine. Yeah. Thank you. The ever gorgeous Miss Bhumi. எப்படி இருக்கீங்க?
Miss Bhumi? Mr. Dhruv Dhananjay, right? I'm good. கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். அது நார்மல் தான், சரியாயிடும். உங்களோட ஸ்பேஸ் ஜர்னி எப்படி இருந்துச்சு? மிஸ் பூமி, உங்களோட ஸ்பேஸ் ஜர்னி எப்படி இருந்துச்சு? மிஸ் பூமி, சாரி, அதான் சொன்னேனே கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ், if you don't mind. Yeah, sure. Rest பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க அப்ரிதா? I'm okay, sir. உங்களோட ஜர்னி எப்படி இருந்துச்சு? ஜர்னியா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் உங்களோட ஸ்பேஸ் ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. I know we were supposed to be projected into space, but அது இன்னும் நடக்கலையே. என்ன சொல்றீங்க? சார், அவங்க ரிப்போர்ட் வந்துடுச்சு. சார், அவங்க ஸ்பேஸ்க்கு போன ஜேர்னியில் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்க மெமரியிலேருந்து எரேஸ் ஆயிருக்கு. பரதனுங்க? ஐ டோன்ட் நோ சார், ஐ திங்க் இஸ் இன் ஹிஸ் லேப். அவர் தான் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. ஆதரா இருந்திருந்தா அவளுக்கும் இதே வயசு இருந்திருக்கும்ல. பொண்ணு பேர் என்ன? அவங்க ஸ்பேஸ்க்கு போன ஜேர்னியில் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்க மெமரியிலேருந்து எரேஸ் ஆயிருக்கு. I know we were supposed to be projected into space, but அது இன்னும் நடக்கலையே. சார், அவங்கள உடனே புல் அவுட் பண்ணணும். அங்கே கால் வலிக்கு அடிபட்டது இங்கே இருக்கிற அங்கே ஃபிசிக்கல் பாடியில் எஃபெக்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க பரதன்? We cannot pull them out and abort this mission now. ஆரம்பத்திலே இந்த மிஷனோட நோக்கம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு அந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரோட டேட்டா வேணும். ஸ்பேஸில் ஏதாச்சும் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேம்பருக்குள்ளே போகாமலே என்னால் உங்களை புல் பேக் பண்ண முடியும். நாங்கள் உங்களை இந்த ஜேர்னி முழுக்க மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் ஒர்ம் ஹோல்குள்ளே போகும்போது மட்டும் the connectivity will be disrupted. அமிர்தா, என்ன பண்ற? பூமி, இந்த காம்பவுண்ட் உடம்புக்குள்ள போச்சுன்னா இது கம்ப்ளீட்லி கியூர். அது உனக்கு வேணாமா? இப்ப இங்க இதை இன்ஜெக்ட் பண்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல. we are merely projections on a robot, remember? அது எனக்கு தெரியாதா? லுக், உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாத பல விஷயம் இங்க நடக்குது. அன்னைக்கு உனக்கு அடிபட்டுச்சுல? ஆமா. Do you know your actual body is affected? What? Let me explain. அன்னைக்கு wormhole-குள்ள போகும்போது நான் மயங்கி விழுந்தேன்ல. I was actually pulled out. அப்பதான் நான் பார்த்தேன், உடம்பு இருந்த அந்த chamber, it was filled with blood. So, இங்க நடக்கிறது நம்மளோட physical body-யை affect பண்ணுது, right? Okay, I'm confused. Aren't we just projections here? அதான் எனக்கும் தெரியல. Maybe there's some kind of glitch. இப்போ உனக்கு புரியுதா? இந்த காம்பவுண்டை உனக்கு இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்றேன். இது நம்ம இந்த worm hole-குள்ள இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சே ஆகணும். வா பூமி. எனக்கு வேணாம். பூமி, உனக்கு என்ன பைத்தியமா?
எனக்கு இல்ல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஒரு ரிசர்ச் மேல வச்சிருக்கிற அக்கறை உன் கண்ணை மறைச்சிருச்சு. Finding immortality, curing all chronic diseases. Very noble. நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? என்ன பிரச்சனை வரும்? இன்ஃபேக்ட் இதனால எல்லாரும் இன்னும் சந்தோஷத்தானே பட போறாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது அம்ரிதா. மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாட்டினா இந்த உலகம் எவ்வளவு பாதிக்கப்படும் உனக்கு தெரியுமா? Do you think our ecosystem will be able to handle that? அன்னைக்கு சொன்னேன்ல jellyfish. அதோட செல்ஸை ரீஜெனரேட் பண்றது சரிதான். ஆனா imagine cells being regenerated in humans without control. அது நம்ம பிரெயின் கெப்பாசிட்டியை பாதிக்கும்னு உனக்கு தோணல? ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அம்ரிதா. பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம், இதெல்லாமே இருந்தாதான் அது வாழ்க்கை. அதுதான் இயற்கை. ஒருத்தவங்க நம்மளை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறத விட அவங்க நம்மளோட இருக்கும்போது அவங்க மேல அன்பு அக்கறை இதெல்லாம் காட்டிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த நினைவுகளை சுமந்து கடந்து போகும். உன்னை தப்பு சொல்லணும்னு நாங்கள் இதை உன்கிட்ட சொல்லல. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கண்டுபிடிப்பு எல்லா மக்களையும் போய் சேரும் நீ நினைக்கிறியா? இவ்வளவு செலவு பண்ணி இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் தான் யோசிக்கும். which makes it only accessible to the rich. I'm so sorry, guys. இத்தனை நாள் என் ரீசர்ச் என் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா நம்ம அந்த காம்பவுண்டை கண்டுபிடிச்சத ட்ரூஃப் பார்த்துருப்பாரு. இப்போ என்ன செய்யறது? I have an idea. என்னது? இந்த டேட்டா அப்லோட் பண்றத நாம நிறுத்தணும். அதுக்கு இங்கிருந்து நாம புல் அவுட் ஆகணும். ஆனா அது ட்ரூஃப் சொன்னா மட்டும்தான் நடக்கும். அதை எப்படி அவரை சொல்ல வைக்கிறது? ஒரு மனுஷன் 2 நேரத்துல மட்டும்தான் அவனோட நிதானத்தை இழந்து ஒரு முடிவெடுப்பான். ஒன்று கோபம், இன்னொன்று பயம். அந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா எனக்கு வேணும். நம்ம ரிசர்ச் விங்கில் அம்ரிதா கூட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த 2 பொண்ணுங்க அவங்கள தயார் பண்ணு. அவங்கள 2 பேரும் தான் நம்ம அடுத்து அனுப்ப போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த டெக்னாலஜி மூலயமா நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்புன 14 பேரும் இறந்துருக்காங்க. ஆனால் யாருக்கும் இதை பற்றி தெரியாது. பட் தட்ஸ் நாட் த கேஸ் நவ். இந்த 3 பொண்ணுங்களை நம்ம ஸ்பேஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது ப்ரெஸ், மீடியா, பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும். So you make sure no one knows that they are affected. Excuse me, sir.
Give me one moment. Hey, Sarah. The journalist writing the cover article on you is here, sir. She's waiting downstairs. Sure, I'll be there with you in a minute. நான் சொல்றது புரிஞ்சுச்சா இல்லையா? Bye. Let's go. Thank you, Sarah. Sorry to keep you waiting. Dhruv Dhananjayan. Nice to meet a fellow Southpaw. We think faster. I'm Aadhera.